ஸோ மழலை பருவத்திலேருந்து மாறாத சமயத்திலே இப்போ வந்து பியூபர்ட்டி அட்டன் பண்ணுறாங்கன்னா எடுத்துக்கக்கூடிய ஃபுட் ஹேபிட்ஸ் அண்ட் லைஃப் ஸ்டைல் தான் மெயின் ரீசன் சொல்லலாம். ஜங்க் ஃபுட்ஸு கிட்ஸு நிறைய சாப்பிட்றதும் பெண் குழந்தைகள் இதெல்லாம் சாப்பிட்றதுனால இயர்லி பியூபர்ட்டி வந்துடுது. இப்போ நிறைய பேருக்கு பார்த்தா இந்த டீனேஜில் ஓவர் ப்ளீடிங் ஆகும்போது பெண் குழந்தைகளுக்கு கரெக்டாக ஹார்மோன் சேஞ்சஸ்னால பாடியிலையும் நிறைய மாற்றம் வர்றதை பார்க்கலாம். ஸோ அது வந்து ஒரு மெச்சூரிட்டி இல்லாத ஒரு ஏஜில் இப்போ ஸ்கூலில் வந்து என்ன உன் ஃபேஸில் இவ்வளோ பிம்பிள்ஸ் இருக்குது, என்ன உனக்கு ஹேர் இவ்வளோ கொட்டுது, ஸோ அந்த மாதிரி ஒரு பாடி ஷேவிங் வரும்போது இன்னும் நம்ம டயட் கொடுக்கணும்னா நல்ல ஃபைபர் கண்டென்ட், அயன், ப்ரோட்டீன், மெக்னீஷியம் எல்லாமே ஈக்குவலாக இருக்கும். ஸோ இப்போ ப்ரோட்டீன் கண்டென்ட் கிட்ஸ் வந்து எவ்வளோ எடுக்கிறாங்க அப்படின்னா 0 தான். இப்போ போன ஜென்ரேஷன் வரைக்கும் ஓடி ஆடி விளையாடுறது, தண்ணி குடம் தூக்குவாங்க, வீட்டில் இருக்கிற வேலைகள் எல்லாமே செஞ்சுட்டு தான் இருந்தாங்க. பட் இப்போ அந்த அளவுக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸும் இல்லை. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஹலோ மக்களே, நானும் இன்னைக்கு குமுதம் ஸ்நேகிதி வியூவர்ஸ்க்காக ஒரு ஸ்பெஷலான இன்டர்வியூ தரத்துக்காக தான் நம்ம கூட சித்த மருத்துவர் டாக்டர் நித்யா மேம் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குமா, நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன் டாக்டர். டாக்டர், இப்போ நிறைய பெண் குழந்தைகள் வந்து ஒரு சின்ன ஏஜ்லேயே ஏஜ் அட்டன் பண்ணிடுறாங்க டாக்டர். அவங்களுக்கு ஒரு ப்ராப்பரான ஏஜ் அப்படிங்கும்போது ஒரு 15-16 வந்தால் ஓகேன்ற மாதிரி இருக்கலாம். ஆனால் 9 ஏஜ்லேயோ 10யோ இந்த மாதிரி ஏஜ்லலாம் அவங்க ஏஜ் அட்டன் பண்ணும்போது ஸோ அவங்களால அந்த பீரியட்ஸ் பெயினை தாங்கிக்க கூட முடியாது. சில பேர் வந்து இந்த ஓவர் பீட் கூட அவங்களுக்கு ஆகுதுன்னு தெரியாமையே நமக்கு ஓகே தான், இது வர்றதானே அப்படின்னு அந்த சின்ன குழந்தைங்களுக்கு தெரியாதனால அதை அப்படியே விட்டுடுறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எந்த ஸ்டேஜில் வந்து அவங்களுக்கு பிரேக் ஆகும் டாக்டர்? அவங்களுக்கு தெரியாமல் போகிறதுனால, அதுக்கான ஒரு சொல்யூஷன் தேடாதனால எந்த இடத்துல பிரேக் ஆகும் டாக்டர்? ஸோ இது பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி கிட்ஸுக்கு வந்து எப்படி அதை ஹேண்டில் பண்ணனே தெரியாது. ஸோ மழலை பருவத்திலேருந்து மாறாத சமயத்திலே இப்போ வந்து பியூபர்ட்டி அட்டன் பண்ணுறாங்கன்னா எடுத்துக்கக்கூடிய ஃபுட் ஹேபிட்ஸ் அண்ட் லைஃப் ஸ்டைல் தான் மெயின் ரீசன் சொல்லலாம். ஸோ நிறைய அந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ், ஜங்க் ஃபுட்ஸு கிட்ஸு நிறைய சாப்பிட்றதும் பெண் குழந்தைகள் இதெல்லாம் சாப்பிட்றதுனால இயர்லி பியூபர்ட்டி வந்துடுது. இப்போது அது எவ்ரி மந்த் எப்படி நடக்கும்? ஸோ பேரண்ட்ஸ் நம்ம தான் வந்து ரொம்ப கவனமாக இருந்து அதை ஹேண்டில் பண்ணணும். இப்போ நிறைய பெண் குழந்தைங்களுக்கு இது எக்ஸஸாக ப்ளீட் ஆகுதா, இல்லை இது ப்ளீடிங் வரும்போது நம்ம எந்த மாதிரியான ஃபுட் எடுக்கணும், இது எதுவுமே தெரியாது இல்லைங்களா? இன்னும் நிறைய பேருக்கு பார்த்தோம்னா இந்த டீனேஜில் ஓவர் ப்ளீடிங் ஆகும்போது பெண் குழந்தைகளுக்கு கரெக்டாக அந்த ஹார்மோன் சேஞ்சஸ்னால பாடியிலையும் நிறைய மாற்றம் வர்றதை பார்க்கலாம். திடீர்னு வெயிட் கெயின் ஆகிடுறது, இல்லை வெயிட் லாஸ் ஆகிட்டே போகிறது. ஃபேஸ் வந்து நிறைய பேரண்ட்ஸ் சொல்கிறது என்னென்னா, நல்லா ஃபேராக இருந்தா, கலராக இருந்தா என் பொண்ணு, இப்போது ஏஜ் அட்டன் பண்ணி ஒரு 6 மந்த்ஸ் 7 மந்த்ஸ் ஆகுது, கலர் அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வருது. ஸ்கின்னுக்கு மேலே பார்த்தோம்னா ஒரு கருமை நிறத்தில் ஏதோ அப்ளை பண்ண மாதிரியே இருக்குது, எப்படி இப்படி கலர் சேஞ்ச் ஆச்சுன்னே தெரியல. அப்போது அனிமிக் ஆவாங்க. இந்த மாதிரி ஸ்கின்ல வந்து அந்த ஹார்மோன் சேஞ்சஸ்னால நிறைய அந்த பிளாக் கலரில் டர்ன் வர மாதிரி இருக்கும். அனிமியா, அந்த பிளட்டு வந்து ரொம்ப குறையிறது, ஹேர் ஃபால் ஆகிறது, ஃபேஸில் நிறைய பிம்பிள்ஸ் வர ஆரம்பித்தோம். ஸோ ஃபோர்ஹெட்டில், சீக்ஸ்லலாம் பார்த்தோம்னா நிறைய நமக்கு வந்து பிம்பிள்ஸ் வர மாதிரி ஆகிடும். ஸோ இதுவுமே நிறைய பேருக்கு வர்றதுனால இது எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியாமல் ஸ்ட்ரெஸ் ஆகிடுவாங்க. குழந்தைகள் தானே. ஸோ அது வந்து ஒரு மெச்சூரிட்டி இல்லாத ஒரு ஏஜில் இப்போ ஸ்கூலில் வந்து என்ன உன் ஃபேஸில் இவ்வளோ பிம்பிள்ஸ் இருக்குது, என்ன உனக்கு ஹேர் இவ்வளோ கொட்டுது, ஸோ அந்த மாதிரி ஒரு பாடி ஷேவிங் வரும்போது இன்னும் ரொம்ப ஸ்டடீஸில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாமல் ஹெல்த்தும் இப்படி ஆகுதுன்ட்டு நிறைய பேரண்ட்ஸ் நம்மக்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி ரொம்பவே வருத்தப்படுவாங்க. இது எப்படி ஹேண்டில் பண்ணாலும் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ஹெல்த்தி டயட் கொடுக்கணும். ஸோ ப்ளீடிங் வந்து கிட்ஸுக்கு எப்படி இருக்குன்றதை நோட் பண்ணிக்கிட்டே வரணும். அவங்களுக்கு தெரியாது, நம்ம தான் வந்து கரெக்டாக நோட் பண்ணிவிட்டு ஸோ எந்த மாதிரியான நம்ம டயட் கொடுக்கணும்னா நல்ல ஃபைபர் கண்டென்ட், அயன், ப்ரோட்டீன், மெக்னீஷியம் எல்லாமே ஈக்குவலாக இருக்கணும். ஸோ இப்போ ப்ரோட்டீன் கண்டென்ட் கிட்ஸ் வந்து எவ்வளோ எடுக்கிறாங்க அப்படின்னா 0 தான். யாருமே அந்த அளவுக்கு இப்போ காலையில் வெறும் மில்க்கோ ஏதாவது ஒரு மில்க் ஷேக்கு கொடுத்து அனுப்பிச்சிடுறேன், காலையில் என் பொண்ணு சாப்பிட மாட்டா, அதுக்கப்புறம் லஞ்ச் தான் டைரெக்டாக சாப்பிட்றாங்க. ஸோ அந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிவிட்டு ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் டெய்லி வந்து கண்டிப்பாக அவங்க ஃபுட்டு எடுக்கிறாங்களோ இல்லையோ ஃப்ரூட் ஜூஸஸில் மாதுளையும் செவ்வாழையும் கண்டிப்பாக இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா டேட்ஸ் கண்டிப்பாக கிட்ஸுக்கு கொடுக்கணும், ஸ்ப்ரவுட்ஸ் ஆட் பண்ணிக்கணும், எக்கு டெய்லி கொடுக்கணும். ஸோ இது எல்லாமே கொடுக்க தான் நிறைய பேர் என்னென்னா அந்த டீனேஜ்லேயே
வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட் இப்போ இருக்கக்கூடிய ஆமா டாக்டர். ஜென்ரேஷனுக்கு வந்துருச்சு. என் ஃப்ரெண்டு இவ்வளோ வெயிட் தான் இருக்கா, நானும் இந்த வெயிட் தான் இருக்கணும்ன்ட்டு கொடுக்குற ஹெல்த்தி ஃபுட்டு, பேரண்ட்ஸ் கொடுக்குற ஹெல்த்தி ஃபுட்டு அவங்க சாப்பிடாம இருக்கிறதுனால இன்னும் வீக் ஆகிடுறாங்க. ஸோ அப்போ அந்த பீரியட்ஸ் வந்து எக்ஸஸ் ப்ளீடிங் இருக்கா, இமிடியேட்டாக நம்ம அதை பார்த்துடணும். இல்லை ஒரு பிசிஓடி ப்ராப்ளம் இருக்குதுன்னா அது எவ்வளோ டேஞ்சர்னா அந்த டீனேஜ்லேயே அப்படி இருக்கிறதுனால ஸோ வெயிட் கெயின் ஆகிறது, ஹார்மோன் இம்பேலன்ஸ் வர்றது, இது எல்லாமே நடக்கும். இப்போ இதுக்கான ஒரு டயட் அப்படின்னு எடுக்கும்போது தான் சித்தாவில் நிறைய மெடிசன்ஸ் இருக்குது. அதுவும் ஸ்பெஷலாக கிட்ஸுக்கு, அதாவது மகளிர் மருத்துவம்னு சொல்கிற ஒரு பெரிய சாப்டரே இருக்கும். ஸோ அதில் ஒவ்வொரு ஏஜ்க்கும் ஒவ்வொரு ப்ராப்ளம்க்கும் ஏற்ற மாதிரியான மெடிசன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து ரெகுலராக நம்ம எடுத்துகிட்டு வரணும். குமரி அப்படின்னு சொல்கிற இந்த கற்றாழையிலே நிறைய மருந்துகள் இருக்குது. அதை நம்ம ரெகுலராக எடுத்துக்கும் போது அந்த கற்றாழையில் வந்து ஜூஸ் போட்டெல்லாம் குடிக்க மாட்டாங்கன்னா சிம்பிளாக லேகியம் கிடைக்குது. ஸோ குமரி லேகியம்னே பேர். அது வந்து நம்ம கிட்ஸுக்கு மார்னிங் நைட்டும் ஒரு 5 கிராம்ஸ் அளவுக்கு கொடுக்கலாம். ஓகே டாக்டர். டாக்டர் அப்போ இந்த சம்மர் டைமில் தான் அவங்களுக்கு பீரியட்ஸ் பெயின் ரொம்ப அதிகமாக இருக்கும்னு சொல்லலாம். ஏன்னா நார்மலாக நமக்கு பீரியட்ஸ் பெயின் போது ரொம்பவே ஸ்டொமக் பெயினாகவே இருக்கும். இதில் ஹீட் அதிகமாகி இன்னுமே நம்ம பாடி ஹீட் ஆகி ஸோ அவங்களுக்கு பெயினுமே ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இந்த பெயினை எப்படி டாக்டர் கண்ட்ரோல் பண்ணுறது? அந்த பெயின் அதிகமாக இருக்குது, அந்த மசில் கிராம்ப்ஸ் இருக்கும்னு சொல்லுவாங்க. அடி வயிற்றுல வந்து இழுத்து பிடிக்கிற மாதிரி இழுத்து பிடிச்ச மாதிரி இருக்கும். காலில் வந்து வலி தெரியறது. இந்த கிராம்ப்ஸ் வந்துடுச்சுனாவே முடியாது. ஒரு 2 டேஸ் ஸ்கூலுக்கே போகலங்க, என்ன நடக்குதுன்னே தெரியல, சாப்பிட்றா, வாமிட் எடுக்கிறா, இந்த மாதிரி ரொம்ப டயர்ட் ஆகுது அப்படின்னு சொல்லும்போது இதுக்கு ஒரு 1 மந்த் பிஃபோரே நம்ம மெடிசன் ஸ்டார்ட் பண்ணிடணும். கண்டினியூஸாக ஒரு 2 மந்த்ஸ்க்கு சித்தா மெடிசன்ஸ் நம்ம எடுக்கணும். இதில் வந்து நம்ம சொல்கிற மாதிரி குமரி கஷாயம்ன்ற மருந்து இருக்குது, அசோகப்பட்டை சூர்ண மருந்துகள் இருக்குது. இந்த அசோகப்பட்டை வந்து ரொம்ப பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஸோ அசோகப்பட்டையோட இன்னும் நிறைய மருந்துகள், நாவல் பட்டை இருக்கும், கருஞ்சீரகம் இருக்கும், காட்டுச்சீரகம் இருக்கும், கசகசா சேர்த்துருப்பாங்க. இந்த கஷாயம் வந்து கிட்ஸுக்கு காலையிலையும் ஈவினிங்கும் இல்லை ஏதாவது ஒரு டைமாவது நல்லா பாயில் பண்ணி ஒரு 50 to 60 ml கிட்ஸுக்கு கொடுத்துக்கிட்டே வரலாம். ஸோ இது ரெகுலராக அந்த பெண் குழந்தைகளுக்கு டெய்லி ஒரு வேளை நம்ம கொடுக்கும்போதும் அந்த அப்டாமன் பெயின், டிஸ்மெனோரியா அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த பெயின் பீரியட்ஸ் டைமில் வர அதிகமான பெயின் வந்து நமக்கு குறைய ஆரம்பிக்கும். ஓகே டாக்டர். நம்ம முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி இப்போல்லாம் கிட்ஸ் வந்து ரொம்ப முன்னாடியே பூப்பட்டி வந்துடுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அது எந்த ஏஜில் வர்றது நல்லது, அதுக்காக நம்ம எப்படி நம்ம குழந்தைங்கள இது பண்ணணும் டாக்டர்? இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் கொடுத்தாதான் கரெக்டான ஏஜில் வருவாங்கன்னா என்னென்ன கொடுக்கணும் டாக்டர்? ஃபுட்டை தாண்டி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ்னு ஒன்று இருக்குங்க. இப்போ கிட்ஸுக்கு வந்து அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸே கிடையாது, விளையாடுறது கூட கிடையாது. ஸ்கூல் விட்டு வருவாங்க, உட்காருவாங்க, டிவி பார்ப்பாங்க, ஸ்நாக்ஸ் சாப்பிடுவாங்க, திரும்ப படிப்பாங்க, எந்திரிச்சு போயிடுறாங்க. இப்போ போன ஜென்ரேஷன் வரைக்கும் ஓடி ஆடி விளையாடுறது, தண்ணி குடம் தூக்குவாங்க, வீட்டில் இருக்கிற வேலைகள் எல்லாமே செஞ்சுட்டு தான் இருந்தாங்க. பட் இப்போ அந்த அளவுக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸும் இல்லை. அது கொஞ்சம் நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் பெண் குழந்தைகளுக்கு இருக்கணும். இதுக்கப்புறம் நம்ம எடுக்கக்கூடிய ஃபுட்டு அப்படின்னு சொல்லும்போது 9 இயர்ஸ்லேயோ 10 இயர்ஸ்லேயோ பியூபர்ட்டி வந்துருமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்குன்னா, அப்போது அந்த யங் ஏஜ்லேருந்தே ஒரு 4 இயர்ஸ் 5 இயர்ஸ்லேருந்தே ஃபுட் வந்து ஹெல்த்தியாக கொடுக்கணும். ஸோ நிறைய ஃபேட் கண்டென்ட் இருக்கிற ஃபுட்ஸ் நம்ம கொடுத்துட்றோம். அதே மாதிரி சால்ட் கண்டென்ட், ப்ரிசர்வேட்டிவ்ஸ், ஜங்க் ஃபுட்ஸ் நிறைய எடுக்கிற கிட்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்குறோம். ஸோ இது எல்லாமே டேரெக்டாக என்ன பண்ணுதுன்னா, ஸோ நம்மளுடைய ஹார்மோன்ஸை சேஞ்சஸ் பண்ணி இயர்லியராக ஒரு பியூபர்ட்டி வர வச்சுது. இப்போ பியூபர்ட்டி எந்த சீக்கிரம் வருதோ அதே மாதிரி மெனோபாஸ் வெரி இயர்லியராக, இப்போ 35 இயர்ஸ்லேயே நிறைய லேடிஸ்க்கு மெனோபாஸ் வந்துடுது. அப்போது இதில் வந்து பார்த்தோம்னா 35 அதுக்கப்புறம் தான் நிறைய பேர் இப்போ ப்ரெக்னென்சிலாம் பிளான் பண்ணுறாங்க. அதனால ஃபெர்டிலிட்டி இஷ்யூஸும் வருது. இப்போ ஸ்டார்டிங்லேயே நம்ம கிட்ஸ் அந்த குழந்தை பருவத்தில் இருந்தே டயட் வந்து நம்ம கரெக்டாக பிளான் பண்ணி கொடுத்துட்டு வரணும். ஒன்றும் இல்லைங்க, ஹெல்த்தியான டயட் தான். இந்த ராகியோ இல்லை கருப்பு உளுந்தோ ஃபுட்டில் சேர்த்து கொடுக்கறது, இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசி, கருப்பு கவுனி அரிசி, இது எல்லாமே கிட்ஸ் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா ஹெல்த் மிக்ஸ் மாதிரி நம்ம ரெடி பண்ணி கொடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஃபுட்டு கொடுக்கறது, ரொம்ப ஆயிலை டீப் ஃப்ரை பண்ணுது, நான்வெஜ்லாம் நல்லா ஃப்ரை பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நம்ம ஒரு கரெக்டான ஒரு டயட் பேட்டர்ன் கொண்டு வந்துட்டோம்னா அந்த ஏஜ் வந்து ஒவ்வொரு ஏஜ்லையும் என்னென்ன நடக்கணுமோ அது கரெக்டாக ஹார்மோன்ஸ் பார்த்துக்கும். ஓகே டாக்டர். ஒரு பெண் பிள்ளைங்களை வச்சிருக்க அப்பா அம்மா வந்து எந்த விஷயம்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத ரொம்ப அழகாகவே இந்த வீடியோவில் சொல்லிட்டீங்க. தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மக்களின் நாடி துடிப்பை உணர்ந்த செய்தி தொகுப்புகள், அரசியல் களத்தை உற்றுநோக்கும் கோணங்கள். உங்கள் குமுதம் நியூஸ் 24/7 லிங்க் டிஸ்கிரிப்ஷனில்.